வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கூலிங்கான டெரஸ் கார்டனை ஒரு டைம் விசிட் பண்ணிடலாமா? இது எங்களுடைய முரல் ஆர்ட். இது எல்லா பெரிய ஸ்கில்மேட்ஸும் சேர்ந்து பண்ணது. அதனால சின்ன ஸ்கில்மேட்ஸு எனக்கு கை எட்டாதுன்னு சொல்லி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிள்ளையாரை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த பிள்ளையார். நல்லா இருக்குதுங்களா? சின்ன ஸ்கில்மேட்ஸ் இது பண்ணதோடு இல்லாமல் அவங்களுடைய மீன் தொட்டியையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கப்பி ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி கோல்டு ஃபிஷ், மாலி ஃபிஷ் எல்லாமே வளர்த்து பார்த்துட்டாங்க. ஒரு டைம் கூட முட்டையும் போடலை, குட்டியும் போடலை. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு இந்த கப்பி ஃபிஷ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கப்பி ஃபிஷ் நிறைய குட்டி போடுங்க. நாங்கள் வெறும் 4 குட்டி ஃபிஷ் தான் எடுத்து மேலே கொண்டு போட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் பெருகிடுச்சின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினதும் 4 கப்பி ஃபிஷ் தான். இப்போ 3 டேங்கில் ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி இது வாட்டர் பிளான்ட், ஃபாக்ஸ் ஸ்டைல் மாதிரி இது வர வெரைட்டி வாட்டர் பிளான்ட்ஸ் தான். கப்பி ஃபிஷ்ஷை அதிகம் ஆயிடுச்சுன்னு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலிடே டைமில் மட்டும். ஏன்னா அதுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு ஃபுட் வேணும்ல, அதுக்காக வேண்டி சின்ன பிள்ளைங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் புத்தகல் விளக்கு ஒன்று உடஞ்சிடுச்சு. அதை தூர போட மனசு இல்லாமல் துளசி பக்கத்தில் வச்சிட்டோம். துளசி பக்கத்தில் தொட்டாச்சினிங்கி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. மூட நம்பிக்கை இல்லைங்க, இருந்தாலும் தொட்டாச்சினிங்கி நம்மளுக்கு பிடிக்கும் தானே. இருந்தால் அதுக்காக வேண்டி சீட்ஸ் வாங்கி கொண்டு போட்டேன். நிறைய தொட்டாச்சினிங்கி வந்தது. இப்போ ஒன்று தான் இருக்குது. அதுதாங்க எங்களுடைய துளசி மாடம். இது பவளமல்லி செடி, ஃபுல்லாக பவளமல்லி தாங்க. நல்ல ஒரு மனம் ஈவினிங் டைமில் இருக்கும். காலையில் பூவெல்லாம் கொட்டிடும். கார்டன் ஃபுல்லாக பூ தான். ஆனால் எங்கள் கார்டனில் ஃபுல்லாக ஒயிட் பூவாக தான் இருக்கும். அதாவது பிச்சி, ராமர் முல்லை, அப்புறம் மல்லிகை அப்படின்னு தான் இருக்கும். அதனால எங்கள் கார்டனில் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸாக இருக்கணுன்றதுக்காக நிறைய கேபிள் ரோஜா வச்சுருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய கூலிங் ஷீட். டெரஸ் கார்டனில் ஷீட் போட்டாச்சு. நம்மளுடைய புது டெரஸ் கார்டனில் அப்டேட்னா அதுதான், கூலிங் ஷீட் போட்டிருக்குறோம். இது நம்மளுடைய லில்லி. இந்த லில்லி ரொம்ப சூப்பரான பால் ரோஸ் கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? இதுவும் பூத்து தொங்குது. நம்ம கார்டனில் அப்பப்போ பாருங்கள், எல்லா கார்டன் ரீயூஸ் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளுடைய கிராஃப்ட் ஐடியாவை புகுத்தி. ஸோ பார்த்தீங்களா, இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்ஸ். இதுவும் ஒரு வாட்டர் கேனோட மூடி தான். ஹேங்கிங் பிளான்ட்ஸாக தொங்க விட்டாச்சு. நம்ம பிச்சியை படர விடுறதுக்காக வச்ச பந்தல் தான். பந்தலில் படராமல் முன்கூட்டியே வருது. ஸோ அவங்களுக்காக ஒரு கயிறு கட்டி விட்டாச்சு. சம்டைம்ஸ் 2 in 1 யூஸ் ஆகும். இந்த கயிறில் நாங்கள் துணி காய போடலான்னு தான் வந்திருந்தேன். ஸோ துணி ரெடியாக இருக்குது, காய போட்டுடலாமா? ஸோ இது ஹெட்ரூமுக்கு மேலே வச்சுருக்கிறேன். இந்த வாஷிங் மிஷினை துவச்சி அப்படியே காய போட்டு மடித்து கொண்டு போயிடுவேன். ஸோ டெரஸ் கார்டனில் இருந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி துணியை காய போட்டு மடித்து எடுத்து போன மாதிரியும் ஆயிடுச்சுன்றதுக்காக இது ஒரு ரீயூஸ் ஐட்டம்ஸ். பாருங்கள், நம்மளுடைய வாக்கர், குழந்தைங்களோட வாக்கர் வேஸ்ட்டாக ஆக்கரில் போட்டால் ஒரு திங்ஸும் ஒரு மணியும் கிடைக்காது. ஸோ அதை ரீயூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் உள்ள பாட்டில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சோப் ஆயில் தாங்க. அதாவது வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற சோப்பு லிக்யூட். அடுத்து இன்னொரு கிராஃப்ட் என்ன, இது லேடி பக் அண்ட்
ஹனிபியோட இளநி குடுவை. பார்த்தீங்களா, நம்ம கார்டனில் கோழி வளர்க்குறோம், இருந்தாலுமே ஃப்ளவர் வேணுன்றதுக்காக கேபிள் ரோஜா வச்சாச்சு. குட் நியூஸ் என்னென்னா, ஹனிபி நம்ம வீட்டில் கூடு கட்டி இருக்குது. பார்த்தா தெரியுதா? முந்தி பந்தல் கொடியில் கட்டி இருந்தது, இப்போ முல்லை கொடியில் கட்டி இருக்குது. ஆனால் தேன் தான் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஓகே, நம்ம பூவில் இருந்து தேன் எடுத்து அதுவாக கட்டி வளருது. ஸோ அதனால ஒரு ஹாப்பி தான். ஸோ இது வந்து நம்ம லவ் பேர்ட்ஸோட வீடு. குடுவையை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கார்டனில். இதெல்லாம் 0 காஸ்ட் ஐட்டம்ஸ் தான். ஹேங்கிங் பிளான்ஸாக தொங்க போட்டுக்கலாம், ஹேங்கிங் குடுவையாக தொங்க போட்டுக்கலாம். இந்த கயிறை நம்ம துணி காயவுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், பந்தல் படுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து மார்னிங் க்ளோரி. அது பக்கத்தில் அருகம்புல் மேலே வளர்ந்து வரும். கோழிக்கு சாப்பிட்டுட்டு மேலே வர அருகம்புல்லை நான் பிள்ளையாருக்கு பிடுங்கி வச்சுப்பேன். மார்னிங் க்ளோரி எல்லோ கலர் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. இது கோழி சாப்பிட்றதில்ல, அதனால் கார்டனில் ஃப்ளவர் வேணுன்றதுக்காக மார்னிங் க்ளோரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோ கலர் மகரந்த சேர்க்கைக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக எல்லோ கலர். அண்டு நம்ம கோழிக்கு சாப்பாடு ஆல்வேஸ் ரெடியாக இருக்கும். கம்பும் ரேஷன் கடை அரிசியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில், அதாவது நம்மளோட கேன் குடுவையில் வச்சுடுவேன். ஆல்வேஸ் அதுக்கு ஆயில் கேனை ரெடியாக ஃபுட் கண்டெய்னராக மாற்றிட்டோம். இப்போ வேறு எந்த குடுவையும் அதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், ஆயில் கேன் குடுவையை தான் ஃபுட் கேனாக வச்சுருக்குறேன். ஸோ எப்போவுமே அதில் அரிசி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் நம்மளுடைய ஃபுட் வேஸ்ட்டும் கொண்டு வந்து போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுக்கு கேபிள் ரோஜா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்ருக்குறேன். இதை பெருக்கணும் இன்னும், அதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமாக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுன்னா நம்ம மயில் மாட்டி. அதோட ஃப்ளவர் ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கிறதோ இல்லையோ, அதோட லீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? அண்டு நம்மளுடைய செம்பருத்தி சூப்பராக ரெட் கலரில் இருக்குதா? ஸோ எவ்வளவு கோழி வளர்த்தாலும் நம்ம கார்டன் எப்பவுமே ஃப்ளவராக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. புதுசாக எந்த காய்கறி செடியும் வச்சிருந்தா மட்டும் அதை கிளறி எடுத்துடுவாங்க. கேபிள் ரோஜாவை கீழே வச்சா கூட எடுத்து சாப்பிட்டுடுவாங்க அதோட லீஃபை. ஸோ நம்ம கார்டனை பாருங்கள், ஃபுல் வியூ. கோழிங்கெல்லாம் அடைச்சி வச்சு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் எங்களுடைய கார்டன், கோழி வித் ஃப்ளவர் கார்டன். நம்ம டவர் ஃப்ளவர் ஸ்டாண்டும் ரெட் கலரில் ரெடி ஆயிடுச்சு. ஷூ ஸ்டாண்டு பார்த்தீங்களா, எல்லாமே ரீயூஸ் ஐட்டம்ஸ் தான். நம்மளுடைய கிராஃப்ட் ஐட்டத்தை அதில் புகுத்துனா சூப்பராக ஆகிடுங்க. கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி அட்ராக்டிவாக சூப்பராக வச்சுருக்குறேன். வந்தால் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதோட நம்மளுடைய உரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு மண்ணாக சூப்பராக சாஃப்டாக ஆயிடுச்சு. இனி இதை நம்ம கார்டனுக்கு போட்டுட வேண்டியதுதான். புதுசாக குப்பைங்களை சேர்க்கலாம். இவங்களுக்காக வாங்கினது தான் இந்த 17,000 ரூபா மயில் கூண்டு. ஆனால் அவங்கள விற்றுட்டேன் நான், ஏன்னா போட முடியல அவங்களுக்கு புல்லுகள்லாம் பறிக்க முடியல. அவங்களுக்கு டெய்லி புல்லு தான் தேவைப்படும். அவங்கள மாற்றிட்டு தான் நான் கருங்கோழியை மாற்றிக்கிட்டேன். நான் சொன்ன டவர் ஃப்ளவர் வாஷ் இது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கார்டனில். நம்மளுடைய வாட்டர் கேனை யூஸ் பண்ணி கட் பண்ணி மேல் பகுதி கீழ் பகுதின்னு எதையும் விடாமல் நம்ம கார்டனை அலங்கரிக்கலாம். சூப்பராக இருக்குதா? இதுதான் நம்மளுடைய கூலிங் ஷீட்
நம்ம கார்டனை எப்போவுமே கூலாக வச்சுக்குவோம். மதுரை வெயில்னால கூலிங் ஷீட் போட்டாச்சு. அண்டு இது வந்து நம்மளுடைய கார்டன், சைட் கார்டனில் வரக்கூடிய சீத்தாப்பழம் மரங்கள். சீத்தாப்பழம் காய்ச்சிருக்குது, பறிக்க போகிறேன். அடுத்து மாதுளையும் நிறைய கொத்து கொத்தாக பறிச்சிருக்குது. இப்போ விளைஞ்சது எல்லாத்தையும் கிள்ளி பார்த்து பறிக்கலான் இருக்கிறேன். அவங்கள ஜூஸ் போட்டு எக்ஸ்ட்ரா சுகர் போட்டாலே சூப்பராகிடுங்க. ஸோ எவ்வளோ மாதுளை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மேலே உள்ள மாதுளை, அதாவது டெரஸ் கார்டன் மேலே இருக்கிற மாதுளை அணிலுக்கு, இது எனக்கு. அண்டு இது பவளமல்லி கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா. பவளமல்லி மட்டும் நம்ம அள்ளி தான் எடுக்க முடியும், பறித்து எடுக்க முடியாது. நம்ம கார்டன் எப்படி இருக்குது, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.